ஆசிரியர்கள் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். தற்பொழுது ஆசிரியர்கள் இந்த சட்டப்பேரவை பணிகளை புறக்கணிக்கப் போவதா அறிவிச்சிருக்காங்க. இதற்காக என்ன காரணத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க பிரசாத்? கடந்த சில மாதங்களா ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. அது மறியல் போராட்டமாகட்டும், தொடர் வேலை நிறுத்த போராட்டமாகட்டும், இப்படி கடந்த 10ஆம் தேதியிலிருந்தே தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் பண்றாங்க. மத்திய அரசினுடைய பணியாளர்கள், அதாவது மத்திய அரசினுடைய பணியாளர்களுக்கு இணையாக இங்க இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதே சம்பளம் வழங்கணும் அப்படிங்கிறது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களுடைய கோரிக்கைகளை குறித்து பரிசீலிக்கிறதுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்துல அமைச்சர்கள் மத்தியில ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலையும் சுமூகமான முடிவு எடுக்கப்படல. இந்த நிலையில ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவுல தங்களோட அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது குறித்து ஜாக்டோ, தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்னைக்கு சென்னையில சேப்பாக்கத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் உயர்நிலை கூட்டத்தில் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் முக்கியமா ஆசிரியர்களை வச்சுதான் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேர்தல் பணிகளை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்லாம தேர்தல் பணிகள் புறக்கணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருகின்ற 20ஆம் தேதி அரசுக்கு தங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறது தெளிவுபடுத்துறதுக்காக வருகின்ற 20ஆம் தேதி நாடு முழுவதும் ஒரு மனித சங்கிலி போராட்டம் ஆசிரியர்கள் சார்பாக நடத்தப்படும் என்றும், அப்பையும் தமிழக அரசு செவிசாய்க்கல அப்படின்னா வருகின்ற 25ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை நோக்கி, கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்படுவதாகவும் ஆசிரியர் சங்கங்கள் முடிவு செய்துள்ளது. பிரசாத், ஆசிரியர் சங்கங்கள் எந்த காரணத்திற்காக இந்த மாதிரியான புறக்கணிப்பை நடத்தியிருக்காங்க அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆசிரியர்கள் தரப்புல அரசோட பேச்சுவார்த்தை நடத்த ஏன் இவ்வளவு நாள் இருக்கு, ஏன் இதுல தீர்வு காணப்படல பிரசாத்? அது நம்ம அரசு சைடுல எந்த விதமான தகவலும் இதுவரை வெளியிடப்படல அப்படிங்கிறத ஒரு காரணமா காட்டினா ஆசிரியர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி அமைச்சர்களோட தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு பேச்சுவார்த்தை நடத்தினது. அது இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராகட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும், அதுக்கப்புறம் முதன்மை செயலாளர் சபிதா முன்னிலையிலையும் மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது தலைமைச் செயலகத்துல. அப்போயும் அதுக்கப்புறமும் முதல்வரோட பார்வைக்கு இதை கொண்டு செல்றதா அமைச்சர்கள் உறுதியளிச்சாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இருக்குல்ல, இடைக்கால பட்ஜெட் இதுலயும் எந்த விதமான அறிவிப்பும் இன்ன வரைக்கும் வெளியாகல அப்படிங்கிறது ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்றாங்க. அதனை தொடர்ந்துதான் அடுத்த கட்ட போராட்டங்களை அவங்க முன்னிலைப்படுத்திருக்காங்க. நிச்சயமாக பிரசாத், ஆசிரியர் சங்கங்கள் தேர்தல் பணிகளை புறக்கணிக்க போவதா அறிவிச்சது குறித்து உங்களுடைய தொலைபேசி வாயிலாக விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.